ஏன் ஒரு ஆர்கனைசேஷனில் அவுட்புட் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, ஏன் அது வீக்காக இருக்குது அப்படின்னு சொன்னால் 2-3 விஷயம். இது நான் பேசுறது எல்லாமே சிறு குறு தொழில்கள், எம்எஸ்எம்இ ஆண்டர்பிரனர்ஸ்க்காக நான் பேசிட்டு இருக்கேன். 2-3 விஷயம் வந்து வைட்டலாக நான் போய் ஆடிட் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆர்கனைசேஷனில் சிறு குறு தொழிலில் வந்து அந்த ஓனர் தான் அந்த பிஸ்னஸை முழுசாக ஹேண்டில் பண்ணுறாரு. பிகினிங் டு எண்ட் வந்து அந்த ஓனர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபவுண்டர், அந்த ஆண்டர்பிரனர், அவர் தான் எல்லா முடிவுகளையுமே எடுக்கிறாரு. அவரால் ஒரு ஹியூமன்லி எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அவர் வந்து முயற்சி செய்து 15 மணி நேரம், 16 மணி நேரம், 17 மணி நேரம் கூட வேலை செய்கிறார். ஆண்டர்பிரனர் வேலை செய்கிறார். அவருக்கு என்ன சேலஞ்ச் அப்படின்னா, இந்த வேலையை என்னை விட சிறப்பாக இங்கே யாரும் செய்ய முடியாது, ஏன்னா எனக்கு தான் இந்த தொழில் தெரியும், நான் தான் இது எல்லாமே முடிவு எடுக்கணும், வேறு யாரும் எனக்கு கிடையாது இங்கே. ஸோ ஹை லெவலில் நான் வந்து ரொம்ப பெரிய சேலரி கொடுத்து என்னால் டீமையும் டெவலப் பண்ணிக்க முடியாது, என் டீமால் என் அளவுக்கு முடிவு எடுக்க முடியாது அப்படின்ற ஒரு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஃபீலிங், அவருடைய நம்பிக்கைன்னு கூட சொல்லலாம். நம்ம இதை அவர் முழுசாக நம்புறதுனால தான் அவர் வந்து எதையுமே அடுத்த கட்ட பீப்புளுக்கு வந்து கொடுக்க முடியாமல் தவிக்கிறார். ஆக்சுவலாக அது வந்து அவர் குறையா நான் பார்க்கல, அவர் தவிக்கிறார், அவர் கஷ்டப்படுறார். அப்படி கஷ்டப்படக்கூடிய ஆண்டர்பிரனருக்கு என்னுடைய பதில், தீர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதையே எவ்வளோ நாள் செய்ய போகிறீங்க?